கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நாம் என் தாழ்வில் என்னை நினைத்தவரை நான் துதிப்பேன், என் தாழ்வில் என்னை நினைத்தவரை நான் துதிப்பேன் என்கின்ற இந்த சத்தியத்தில் நம்முடைய ஜீவியத்தை நாம் அர்ப்பணிக்க போகிறோம். என் தாழ்வில் என்னை நினைத்தவரை நான் துதிப்பேன். எல்லாரும் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. 136வது சங்கீதம் 23வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 136வது சங்கீதம் 23வது வசனம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லாமா? நல்லா கவனிங்க. இந்த சத்தியம் நம்மோடு கூட பேசுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவாராக. இந்த 2024வது வருஷத்தினுடைய டிசம்பர் மாதம் இந்த கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ கிருபையினால இந்த 2வது வாரத்தை தேவன் நம்மை பார்ப்பதற்கு உதவி செய்திருக்கிறார். நம்மில் அநேக பேருக்கு என்ன ஏற்பட்டிருக்கோம் அப்படின்னா, ஒரு சில நேரங்களிலே நாம் நெருக்கப்படும் போது அல்லது நாம் சோர்ந்து போகும்போது ஆண்டவரை தேடி இருப்போம். ஆண்டவரே, நான் ரொம்ப நெருக்கப்பட்டுக்கிறேன், நான் கொஞ்சம் சோர்ந்து போயிருக்கிறேன், எனக்கு இந்த காரியத்தெல்லாம் கொஞ்சம் வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நின்று இருப்போம். ஒரு சில காரியங்கள் தேவன் நடத்தியிருப்பார், ஒரு சில காரியங்கள் கொஞ்சம் தாமதித்திருப்பார். அப்படியே நமக்குள்ள என்ன ஏற்பட்டிருக்கும் அப்படின்னா, அப்படியே சோர்வு ஏற்பட்டிருக்கும். என்ன இது, ஆண்டவர் நமக்கு ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறாரா, இல்லை நாம ஒழுங்கா இருக்கிறோமா? ஆமாம், நாம் எங்கே ஒழுங்காக இருக்கிறோம்? நம்ம ஜபத்துக்கு எப்படி பதில் வரும்? நம்ம தான் சரியில்லாத ஆளாச்சே. நான் மறுபடியும் ஒரு காரியத்தை சொல்கிறேன். நாம் சரியாக இருக்கிறதுனால தேவன் நமக்கு நன்மை செய்யலை, அப்படியே கிருபை நம்மேல் இருக்கிறதுனால. ஆமேனா? அதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு காரியத்தை உங்களுக்கு மறுபடியும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். தேவன் இரக்கம் உள்ளவர். ஆண்டவரே, என் வாழ்க்கை ஏன் இப்படி சோர்ந்து போயிருச்சு? நானும் பல கனவுகளோட ஜனங்களுக்கு மத்தியில், என்னை பகைக்கிற சத்துருக்களுக்கு மத்தியில் நாங்கள்லாம் அப்படியே நின்று நான் எல்லாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன். ஆமென். என் வாழ்க்கை பாரு எப்படி இருக்க போகுது, என் வாழ்க்கை எவ்வளோ பிரகாசமாக இருக்க போகுது பாரு, உங்கள் மத்தியில் என் தலையை என் கர்த்தர் உயர்த்துவார், என்னை வாழ வைப்பார். அப்படியெல்லாம் மனசுக்குள்ளே நிறைய கற்பனை பண்ணிக்கின்னு உள்ளே வந்திருப்போம். அப்படிதான் ஆரம்ப ஸ்டேஜில் ஆண்டு சமூகத்தில் வந்ததும் நம்முடைய ஜபத்துக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்து நம்மளை உற்சாகப்படுத்தினார். நம்ம குடும்பத்தில் ஒரு தெய்வீக சமாதானம் நிலவினது. ஆனால் அப்படியே கொஞ்சம் அப்படியே வர வர அப்படியே கொஞ்சம் அப்படியே சோர்வு. என்ன ஆண்டவரே, இன்னும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அப்படியே நம்ம ஜபம் பண்ணோம், ஆனால் நல்லா ஆரம்பத்தில் நல்லா ஜபம் பண்ணோம். அப்படி ஜபம் பண்ணும்போது நமக்குள்ள அப்படியே உள்ளுக்குள்ள சோர்வு ஏற்பட்டு, இப்போ 4 மணிக்கு எழுந்து ஜபம் பண்ணவங்கெல்லாம் சும்மா ஏதோ கடமைக்கு ஒரு 5 மணி அப்படி ஆகிப்போச்சு. ஒரு நாளைக்கு 5 பேஜ் 10 பேஜ் தேவனுடைய வார்த்தையை வாசித்து அவருடைய வார்த்தையினாலே இருதயத்தில் நல்ல திடனாய் பலனாய் இருந்த நாமெல்லாம் இப்போ ஏதோ ஒரு 2 பேஜ் அப்படியே சும்மா ஏதோ ஏதோ வாசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு சில சோர்வுகள் அப்படிலாம் ஏற்பட்டிருக்கலாம். நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், அந்த வசனம் சொல்லுகிறது 23வது வசனத்தில், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லுங்களேன். இந்த இடத்துல தாழ்வில் அப்படின்னு சொல்றார் இல்லையா? கவனிங்களேன், இந்த இடத்துல தாழ்வில் அப்படின்றார் இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பேர் சொல்லி அழைத்து அப்படி சமூகத்தில் நம்மை வைத்து அவருடைய பிள்ளைகளாய் நம்மளை விசாரித்து நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி அவருடைய கண்களை நம்மேல் வைத்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் மாறாதவர். தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் மாறாதவர். ஆனால் நமக்குள்ள என்ன நடக்குதுன்னா, சோர்வு ஏற்பட்டு விடுகிறது. ஏன்னா நம்ம மாம்சம் தானே. ஆமேனா? ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தை நம்ம வச்சுக்குவோம், ஒரு காலத்தை நிர்ணயம் பண்ணிக்கின்னு இந்த காலத்துக்குள்ள இந்த காரியம் நடந்துடணும் அப்படின்னு இந்த காலத்தை டிபெண்ட் பண்ணி நம்ம என்ன செய்யறோம்னாக்கா நம்முடைய லைஃப்பை செட் பண்றோம். அந்த காலத்தை தாண்டிச்சுன்னாவே நம்முடைய மனசு உடைந்து விடுகிறது. மனிதன் காலத்துக்குள்ள மாட்டிக்கினான். ஆனால் தேவன் காலங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் காலங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
ஏன்னா என்ன செய்யறது, ஒரு காலத்துக்குள்ள நம்ம மாட்டிக்கொண்டோம். நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அங்கே நடந்துவிட வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோம். அப்படி பிரயாசப்படும் போது அந்த காலத்தை தாண்டினதும் நமக்கு எல்லாம் என்ன ஏற்படுதுன்னா சோர்வு ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்மை அழைத்த தேவன் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை. ஆமேனா? கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் சோர்ந்து போகிற தேவன் அல்ல. நம்முடைய அழைப்புல தேவன் சோர்ந்து போகிறவர் அல்ல. நம்முடைய அழைப்பில் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய அழைப்பில் தேவன் சோர்ந்து போகிறவர் அல்ல. நாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை யாராச்சும் கூப்பிட்டுருப்பாங்க, வாங்கலேன் ரொம்ப நாளாக வரவே மாட்டீங்களே வீட்டுக்கு வாங்கலேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக கூப்பிடுவாங்க. நாமளும் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, அவங்க நம்மளை கூப்பிட்றாங்களே, ரொம்ப ஆசையாக கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போவோம். முதல் நாள் விருந்து பயங்கரமாக இருக்கும், ரெண்டாவது நாள் அப்படியே கொஞ்சம் கம்மியாக வரும், மூணாவது நாள் எப்பப்பா நீங்கள் போக போகிறீங்க? ஆமேனா? உண்மையா இல்லையாப்பா? எப்போ நீங்கள் போக, என்ன வீட்டில் எதுவும் வேலையில் எதுவும் வச்சுட்டு வரலையா அப்படி நான் சூக்க கேட்பாங்க. அழைப்பில் சோர்வு, மனுஷங்களுடைய அழைப்பில் சோர்வு இருக்கும். எதுவும் வீட்டில் எதுவும் வேலை இல்லையா, இந்த வேலைகளை பெண்டிங் இல்லையா, மறந்து போன்றதெல்லாம் நமக்கு அப்படியே ஞாபகப்படுத்தி காண்பித்து நம்மளை அனுப்பி விட்டுருவாங்க. ஆனால் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், நம்மை அழைத்த அழைப்பில் அவர் சோர்வு இல்லாதவர், அவர் சோர்ந்து போகாதவர். ஆமேன் சொல்லாமா? ஏதோ அழைச்சிட்டாரு பொழுது ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு போல் இருக்குது. என்னை நினைத்தார், என்னை அவர் நினைத்தார். ஏசாயா புத்தகத்தில் அவர் சோர்ந்து போகுவதில்லை என்பதை அந்த வசந்த வாசிக்கலாம். 40வது அதிகாரத்தில் அவர் நம்முடைய அழைப்பில் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் சோர்ந்து போகாத தேவன். 40வது அதிகாரத்தில் 27 வாசிக்கலாமா? யாக்கோபே இஸ்ரவேலே என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் சொல்வானேன். எப்பா யாக்கோபே, என் ஆண்டவரை நான் காலையில தேடுறேன், பைபிள் வாசிக்கிறேன், அவரை நோக்கி கதறுகிறேன், அவரை பாடி ஆராதிக்கிறேன், ஜனங்களுக்கெல்லாம் இயேசுவை பற்றி சொல்றேன், ஆராதனைக்கு தவறுவது இல்லை, தேவ சமூகத்தில் ஓடி வருகிறேன், அவரையே கதியாய் கடக்கிறேன், ஆனால் என் காரியங்கள் வாய்க்க மாட்டேங்குதே. அப்படி நீ ஏன்பா நீ சோர்ந்து போற? 28 சொல்றாரு, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த அநாதி தேவன். ஆமென் சொல்லுங்க. எந்த தேவன்? அநாதி தேவன். சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. ஹல்லேலூயா சொல்லுவோமே. எப்பா, மனுஷர்கள்லாம் உன்னை அழைப்பாங்க, நேத்து உன்னை வாங்க அப்படின்னுவாங்க, இன்னைக்கு இங்க வா அப்படின்னுவாங்க, நாளைக்கு வாடான்னுவாங்க. ஏனென்றால் மனுஷன் தன்னுடைய அழைப்புல, தன்னுடைய உறுதியில அவன் சோர்ந்து விடுவான். ஆமென். ஆனால் உன்னை அழைத்த தேவன், உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நான், உன்னை அழைத்தவர் சோர்ந்து போகவும் மாட்டேன். உனக்கு நன்மை செஞ்சு நான் சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னு உலகம் சொல்லுமே, அப்படி போல உனக்கு நான் நன்மை செய்வதில் சோர்ந்து போகவும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமெனா? நேற்று தான் நம்ம கேட்டோம், காசு கேட்டோம், நம்ம கூட அப்பா கிட்ட கேட்போம், நேற்று தான் 100 ரூபாய் கேட்டோம், இன்னைக்கு போய் 100 ரூபாய் கேட்டா இந்த 100 ரூபாய் கொடுக்கறதுக்கு அப்பா என்ன பண்ணுவாரோ, அவர் சோர்ந்துட மாட்டாரா, அவர் இலைப்படைஞ்சிட மாட்டாரா அப்படின்லாம் நம்ம நிறைய யோசிப்போம். ஆமேனா? நேற்று தான் அவங்க கிட்ட இதை கேட்டோம், மறுபடியும் இதை கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்களே, என்ன மனுஷன் மாம்சமா இருக்கிறான், ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பெரியவர். ஆமேனா? உன்னை அழைத்திருக்கிற அழைப்புல நான் சோர்ந்து போகவில்லை, உனக்கு செய்திருக்கிற நன்மைகளில, இனியும் செய்ய போகிற நன்மைகளில நான் இலைப்படைவதும் இல்லை. ஆமேனா? இப்ப கொஞ்ச நேரம் நான் கொஞ்சம் அப்படியே இலைப்படைஞ்சுக்கிறேனே, அப்படி ரொம்ப டயர்டா இருக்குது, அப்படியெல்லாம் நம்முடைய தேவன் இலைப்படுகிறவர் அல்ல. அவர் அழைப்புல, நம்மை அழைத்த அழைப்புல மாறாதவர். அவருடைய சிந்தனையில நம்ம எந்த நோக்கத்துல, எப்படி நம்மை முதல் முறையாக நம்மை பேர் சொல்லி அழைத்து நம்மை பார்த்தாரோ அந்த நினைப்புல அவர் ஒருபோதும்
அவர் மாறுவதில்லை, அவர் சோர்ந்து போவதில்லை. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கிறது? ஆமேனா. இப்ப ஆண்டவர் எங்க என்ன சொல்றா தெரியுமா? இப்ப 136 சங்கீதம் அந்த 23வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த தாழ்வில் அப்படின்னு என்ன தெரியுமா? அம்மா கொஞ்சம் கவனிங்க. நீ யார வேணா, நீ எப்படி வேணா நினைச்சுக்க. மனுஷர்களுடைய அழைப்புல, மனுஷருடைய உறவுல, மனுஷர்கள் செய்கிற நன்மைகளில் எவ்வளவு சோறு வேணா இருக்கலாம். ஆனால் உன்னை நினைத்திருக்கிறாரே, உன்னை சிந்தனையில வைத்திருக்கிறாரே, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நினைத்தாரே, உன்னை நினைச்சாரே, உன்னை பேர் சொல்லி அழைத்தாரே. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவர் அப்படின்ற அந்த வார்த்தை மூல பாஷையில் செஃபல் அப்படின்ற வேர்டு இருக்கு. அந்த செஃபல் அப்படின்னா என்னன்னா, நல்லா கவனிங்க, அண்ட் ஹம்பிள் ரேங்க். அண்ட் ஹம்பிள் ரேங்க் அதாவது ஒரு தகுதியும் இல்லை, ஒரு தகுதியும் இல்லை. எல்லாம் கவனிங்க, எல்லாம் கவனிங்க. இப்போ நம்மளை யார் கூப்பிடுவாங்க, நம்ம யார் நம்ம கூட பழகுவாங்கன்னா, நம்முடைய தகுதி, நம்முடைய தரம், நம்முடைய ரேங்க்ல பார்த்து தான் நம்முடைய பழக்க வழக்கங்களாக இருக்கும். ஒரு நல்ல உயர் அதிகாரியோ இல்லை ஒரு நல்ல பெரிய பணக்காரங்களோ அவங்க கூட போயிட்டு இப்போ ஒரு அரசியலில் ஒரு பெரிய ஆளும் கூடிய அவங்க கூட போய் கொஞ்சம் சரி சமமாக நம்மளால் என்ன பண்ண முடியாதுமா, பேச முடியாது. ஒரு அதிகாரியோ இல்லை ஒரு பெரிய அரசியல் தலைவரோ இல்லை ஒரு நல்ல பணம் வச்சிருக்கிற நல்ல பணம் படைத்தவர்களோ அவர்களோடு கூட போயிட்டு ஒரு சாதாரண ஆள் போய் பேச முடியாது. நான் என்ன கேட்குறேன்னா, தேவன் இயேசு ராஜன், அவர் யார்? அவர் வானம் பூமி அண்ட சராசரியும் படைத்தவர். அவர் ஆரம்பம் இல்லாதவர், முடிவு இல்லாதவர், என்றென்றைக்கும் சதா காலம் இருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் சதா காலம் இருக்கிறது. அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையா இருக்கிறது. என்ன நினைக்கிறதுக்கு நான் தகுதியா? முதல்ல அதை சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப என்னை அவர் நினைக்கிறதுக்கு நான் தகுதியா? என் ரேங்க் என்ன? நான் புல்லை போலவும் என் மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. காத்துல வீசின உடனே புல்லின் பூ உதிர்ந்து விடும், புல் வாடி போய்விடும். அதுதான் என் லைஃப், என் வாழ்க்கை. ஆமேனா, ஆமேனா. ஆனா என்னை நினைத்தவர் யார்? என் தாழ்வு என்ன? இந்த பாருங்களேன் ப்ளீஸ் கொஞ்சம் கவனிங்க. என்னை நினைத்தவர் யார்? இப்போ மழை காலம், சரியான மழை பெய்யுது, சரியான பயங்கரமான மழை. எங்கேயோ ஒரு இடத்துக்கு போனால் பஸ் எல்லாம் வரல, வேற வழி இல்லை, பொழுது போயிருச்சு, நம்ம நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துருக்கும் போது மழை, சரியான மழை, காற்று மழை அடிக்குது. நம்ம உடம்பெல்லாம் அந்த மழை வேகமாக அடிச்சு பயங்கர. இந்த சுச்சுவேஷன் அப்படியே மைண்டில் கற்பனை பண்ணுங்க. பார்த்தீங்கன்னாக்கா ஐயோ நம்ம நடக்கவும் முடியல, சோர்வு, பயங்கர இலைப்படைந்து போயிருக்கிறோம். சாரி, அந்த இலைப்பாறுதல் இல்லாமல் வேதனையோடு இருக்கிறோம். அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு கார் ஒன்று அந்த பக்கம் வருது. ஆமே, நம்ம நல்லா ஃபுல்லாக நனைஞ்சு போயிருக்கிறோம். ஒரு கார் வருது. அப்படியே நம்ம திரும்பி பார்த்து ஐயோ இந்த காரு போதே, நம்ம கை போட்டு லிஃப்ட் கேட்கறது ரெண்டாவது விஷயம். முதல்ல நமக்கே தோணும், நமக்கெல்லாம் தகுதியா? முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆள் அவர் கார்ல போய் நிற்கிறாரு. நம்ம எல்லாம் இவ்வளவு வேதனைகள், வலிகள், பலவீனங்கள், மன சோர்வுகள் இருந்தாலும் அந்த காருக்கு கை போடுறதுக்கே யோசிப்போம் நம்ம. உண்மையா? ஆமேனா? நல்லா கவனிங்க. ஏன் அந்த காருக்கும் நமக்கு என்னங்க தகுதி இருக்குது அப்படின்னு நம்ம யோசிப்போம். நான் என்ன கேட்குறேன் தெரியுமா? உண்மையா நீங்களாம் நினைச்சீங்கன்னா நீங்க அழலாம். அப்பா, நாங்கள்லாம் மண்ணிலிருந்து வந்தவங்க ஆண்டவரே, நாங்கள்லாம் கையெல்லாம் போடல உங்களுக்கு, எங்களை தேடி வந்தீங்க. ஆமேனா? எங்களை தேடி வந்தீங்க, எங்கள் நிலைமையை அறிஞ்சுங்க, எங்களை விசாரிச்சிங்க, எங்களை தோல் மேல சுமந்து கொண்டீங்க, உங்க சுய வாகனத்துல எங்களை ஏத்திக்கினீங்க, இன்னை வரைக்கும் உங்க ராஜ்யத்துல எங்களை வைத்திருக்கிறீங்க. எங்களை ஒருபோதும் மறக்கிறவர் அல்ல. ஆமேனா? நீர் எங்களை நினைத்த அந்த நினைப்புல சோர்ந்து போவதும் இல்லை, எங்களுக்கு செய்திருக்கிற இந்த நன்மைகளில நீங்கள் இளைப்படைவதும் இல்லை. ஆமேன் சொல்லுவோமா? அவர் தேவாதி தேவன், நானோ ஒரு மாயையான மனுஷன். எனக்கு என்ன தகுதி அவரை நான் ஆராதிப்பதற்கு? அதாவது ஆராதிப்பது தான் என் தகுதி. எனக்கு என்ன தகுதி அவரிடத்துல போய் சோர்வோடு வரத்துக்கு?
நெகேமியாவை நீங்க பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிதாக்களினுடைய கல்லறை இருக்கக்கூடிய எருசலேம் சியோன், அங்கே கதவுகள் இல்லாமல் மதில் இல்லாமல் சுட்டெரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டதும் உள்ளத்துல உடைந்து உள்ளம் நொறுங்கி அப்படியே சோர்ந்து போய் காணப்பட்டார். அப்படி முகமெல்லாம் வாடி போய் இருந்துச்சு. அகாஸ்வேரு ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது, ஏன்பா உன் முகம் சோர்வா இருக்குது அப்படின்னு கேட்டதும் நெகேமியா பயப்படுவார். ஐயோ, ராஜாவுக்கு முன்னாடி நான் சோர்ந்து போயிருந்தால் அவர் ராஜ்யத்துக்கு என்ன மதிப்பு? அமேனா அமேனா. நீ சோர்ந்து போய் உக்காந்துங்கிறியே, என்னை என் தேவன் என்னை நினைத்த நினைவில் அவர் சோர்ந்து போயிட்டாரு, எனக்கு அவர் செய்த நன்மையில அவர் இலைப்படைந்துட்டார்னு வந்து சோர்ந்து போய் உட்கார்ந்துங்கிறியே, ஒரு காரியத்தை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். என் தாழ்வில என்னை நினைத்தவரே, ஆமேனா, மண்ணென்று நினைவு கூறும் தேவனே. ஆமேனா. நம்மெல்லாம் யாரையா? நம்மெல்லாம் யார்? நம்முடைய வாழ்க்கையெல்லாம் கடந்து போகிற ஒரு நிழலை போல் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி சொல்றது, அதாவது நூற்கிறவனுடைய பாவை அறுத்து போடுவானே, அப்படி போல நம்முடைய வாழ்க்கை அருந்து போகிறது. நம்முடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு மாயை, அது நிழலுக்கு சமானமா இருக்கிறது. ஆனால் ஒரு காரியத்தை மாத்திரம் என் இருதயத்தில் வைத்துக் கொள்வேன். என்னை அழைத்த என் தேவன் என் தாழ்வினில் தகுதி இல்லாத என்னை, ஆமென் சொல்லுங்களேன், and humble rank, ஒரு தகுதியும் இல்லை, ஒரு தகுதியும் இல்லை. என்னை அவர் நினைத்தார், என்னை பேர் சொல்லி அழைத்தார், எனக்கு அவர் நன்மை செய்தார். இன்று வரைக்கும் அவர் எனக்கு நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவரை நான் துதிப்பேன். காரணம், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய அழைப்பு, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் என்றென்றைக்கும் இருக்கிறது. அவர் பெரியவர். இப்ப தொடர்ந்து வாசிக்கும் போது 24 வசனத்தை வாசிங்களேன். நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து, நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கவனிங்களேன், நம்முடைய சத்துருக்களின் கையில என்ன? அவர் நித்தியர், நாம் எல்லாம் அனித்தியமானவர்கள். மனுஷன் மாயைக்கு ஒப்பா இருக்கிறான். ஏன், என்ன காரணம் என்றால், சத்துருக்களினுடைய அந்த நெருக்கம், பயங்கரமான போராட்டம், வெளியே வர முடியாத ஒரு பயங்கரமான சங்கிலி. அப்படிப்பட்ட போராட்டத்தில் நாம் இருந்தோம். எதிர்காலம் என்ன என்று தெரியாமல் கிடந்தோம். எதிர்காலம் எப்படி இருக்கும் நமக்கு? இந்த பிரச்சனை வெளியே வருவோமா? நம்ம எப்படிப்பட்ட நினைவுகள் அவர் வைத்திருக்கிறார் தெரியுமா? எனக்காக யுத்தம் பண்ணி அவர் இறங்கி வந்து, எனக்காக யுத்தம் பண்ணி அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்து, எனக்கு ஒரு நல்ல மனமகிழ்ச்சியை கொடுத்து என்னை என்னென்றைக்கும் வாழ வைக்கும்படியாய் என் சத்துருக்களோடு அவர் யுத்தம் பண்ணி எனக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? நம்மை விடுவித்திருக்கிறார், நம்மை விடுவித்திருக்கிறார். நம்முடைய மனதுக்குள்ள இருந்த அந்த போராட்டங்கள், அந்த வேதனைகள், அந்த வருத்தங்கள், காயங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை தேவன் விடுதலை ஆக்கியிருக்கிறார். நம்மை சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. நம்மை தேவன் தேடி வந்த போது நாம் எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்தோம், எப்படிப்பட்ட கட்டுகள் நம்மை சூழ்ந்திருந்தது என்பதை யோசித்து பாருங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். அதே தேவன் இன்றைக்கு வரைக்கும் மாறவில்லை. அவர் நினைவு ஒருபோதும் மாயை அல்ல, அது நித்தியமானது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மனிதனுடைய நினைவுகள் தான் மாயையானது, தேவனுடைய நினைவுகள் நித்தியமானது. உன்னை நினைச்சிட்டாரு அப்படின்னா அந்த நினைவில் அவருக்கு சோர்வு இருக்காது. உனக்கு செய்த நன்மையில் அவருக்கு இளைப்பாறுதல் இருக்காது, இளைப்படைந்து போவது இல்லை. ஏனென்றால் நம்முடைய சத்துருக்களின் கையில் இருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமெனா? ஆமென் சொல்லுவாமா? இன்னைக்கும் உன்னை சூழ்ந்திருக்கிற உன் சத்துருக்களின் கையில் இருந்து இப்ப நீ நினைச்சு பார்த்து உட்காந்துருப்ப, இவ்வளோ பிரச்சனையா இருக்குதே, இவ்வளவு பிரச்சனை என்னை சூழ்ந்திருக்குதே, நான் என்ன செய்வேன்? அன்னைக்கு உன்னை எப்படி தொட்டாரோ, அன்னைக்கு எந்த சூழ்நிலையில வந்து உன்னை கைப்பிடிச்சு உன்னை விடுதலை கொடுத்தாரோ, அதே தேவன் தான் இன்னைக்கு விடுதலை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமேனா? அதனால தேவன் சொல்லுகிறார், ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், அப்பா என்னை மன்னிச்சிருங்க. உண்மையிலேயே மனசார உணர்ந்தவங்க, நான் சோர்ந்து போயிருந்த ஆண்டவரே, ஆனா என்னை மன்னிச்சிருங்கப்பா. நீங்க எத்தனை பேர் உணர்ந்து ஆமேன் சொல்ல முடியும்? ஆமேனா? ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, ஏன்னா என் தாழ்வில என்னை நினைச்சிங்க. ஆமேன்.
தகுதி இல்லை எனக்கு. நான் உங்களை கேட்கல, நான் உங்களை அறியல, நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. ஆனா நீங்க என்ன தேடி வந்து எங்க இருதயத்துல நீங்க வாசம் பண்றீங்க. கர்த்தர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தாம ஒரு மனுஷனும் அவரை அறிய முடியாது. ஆமேனா? அவர் உன்னை நேசிக்கிறதுனால, அவர் உன்னை தேடி வந்து உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை நான் விடுவிப்பேன் என்று சொல்லி நமக்கு அவர் இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட தேவன்? வாசிங்க பார்க்கலாம் 25. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இது பயங்கர ஆழமான ஒன்று. மாம்ச தேகமுள்ள யாவற்றுக்கும், இந்த எறும்பு இருக்குது இல்லையா, எறும்பு, அதுக்கு கூட ஒரு மாம்சம் இருக்கு இல்லையா? நல்லா கவனிங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மாம்ச தேகமுள்ள எல்லாவற்றிற்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறார். ஆகாரம் கொடுக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சில வேளைகளில் நம்முடைய மனசெல்லாம் உடைக்கப்பட்டு போச்சுன்னா, நொறுங்கி போயிடுச்சுன்னா, துன்பத்தில் இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கே பிடிக்காது. ஆகாரம் கொடுக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உன் மனசுக்குள்ள சமாதானத்தை கொடுத்து உன்னுடைய ஆகாரத்தை நீ நல்ல தெய்வீக சிந்தையோடு, நல்ல மனமகிழ்ச்சியோட, நல்ல இன்னைக்கு என்ன சாப்பாடு, இன்னைக்கு நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், இன்னைக்கு என்ன ஸ்பெஷலாக, இன்னைக்கு என்ன சாப்பிடலாம், நம்ம மனசு நல்லா சந்தோஷமாக இருக்கும்போது இன்னைக்கு என்ன ஒரு ஸ்பெஷலாக செய்யலாமே அப்படின்னு தோணும் இல்லையா? அப்படிப்பட்ட எண்ணங்களை நமக்குள்ள கொடுத்து, நம்முடைய தேவன் நமக்கு சரியான ஏற்ற காலத்தில் மழையும் கொடுத்து, நல்ல செழிப்புள்ள காலங்களை கொடுத்து, நமக்கு நல்ல ஆகாரத்தினால நம்முடைய இருதயத்தை அவர் சந்தோஷிப்பித்திருக்கிறார் என்று அப்போஸ்தலர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ மாம்ச தேகமுள்ள யாவற்றிற்கும் அவர் ஆகாரம் கொடுத்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிம்மதியா சாப்பிட வச்சாரே. கரங்களை ஆமென் சொல்லாமா? ஆமேனா? அவர் எவ்வளவு நல்லவர். இன்னைக்கு எவ்வளவு பேர் மன உளைச்சல்ல, மன சோர்வுல, சாப்பிட முடியாம அவருடைய வேதனைக்குள்ள தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தேவன் எல்லாவற்றுக்கும் அவர் ஆகாரம் கொடுத்து நம்மை வாழ வைக்கிற தேவனாய் இருக்கிறார். எடுத்து வாசிங்க 145ஆம் சங்கீதத்தை. இதெல்லாம் கம்பேர் பண்ணி வாசிக்கும் போது நிறைய காரியங்கள் நமக்கு விளங்கும். 15 வாசிக்கலாம். 145 15. எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த வேளையில? ஏற்ற வேளையில. ஆமேனா? நீங்க நினைக்கிறீங்க நான் போய் சம்பாதிச்சேன், நான் கஷ்டப்பட்டேன், அதுல வந்த வருமானத்துல நான் வந்து காலையில மத்தியானம் நைட்டுக்கு சாப்பாடு செஞ்சு எங்கள் குடும்பத்துக்கு நான் சாப்பாடு போடுறேன்னு. இதுதான் ஏமாத்து வேலை, இதுதான் மாய. நீங்களாம் ஏமாந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், நமக்கு வயிறு இருக்குது, நமக்கு பசி இருக்குது என்பது அவருக்கு நல்லா தெரியும். இதையெல்லாம் அவர் நமக்கு முன்பதாக ஆயத்தப்படுத்துகிறார். நமக்கு வேலையை கொடுத்து, அந்த வேலையில் வருமானத்தை கொடுத்து, அந்த வருமானத்தில் நமக்கு ஆகாரத்தை கொடுத்து, இன்னென்ன வேலையில் இன்னென்ன சாப்பாடு செய்யணும். ஆமென் ஆமென். காலையில் என்ன செஞ்சீங்க வீட்டில்? மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க? இப்போ என்ன ஆயத்தப்படுத்திட்டு வந்திருக்கிறீங்க? நீங்க நினைக்கிறீங்க நாங்க ஏதோ பண்ணன்னு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏற்ற வேலையில ஏற்ற ஆகாரத்தை, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்ற வேலையில ஏற்ற ஆகாரத்தை அவர் நமக்கு கொடுக்கிற தேவன். நீர் அவைகளுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சியும் திருப்தியாக்குகிறீர். ஆமென் சொல்லுங்களேன். சகல பிராணிகளினுடைய அந்த வாஞ்சியை அவர் திருப்தியாக்குகிற தேவன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவர், அவர் இரக்கம் உள்ளவர். ஆமேனா? நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த 136வது சங்கீதத்தில் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்லா கவனிக்கணும். நீங்கள் தேவனை துதிக்கும் போது இன்னைக்கு எப்படி நீங்க துதிக்கணும் என்பதை குறித்து ஒரு ரகசியத்தை நாங்கள் சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, தேவன் நமக்கு ஏதாவது ஒன்று செய்வாரா, ஏதாவது ஒன்று கொடுப்பாரா அப்படின்னு வெறும் அந்த ஒரு ஒன்வேல மாத்திரமே, அந்த ஒன்வேல மாத்திரமே அவருக்கு சமூகத்தில் போய் நின்னுக்குன்னு, ஆண்டவர் எனக்கு இதை கொடுங்க, இதை கொடுங்க, இதை கொடுங்க, கொடுத்தா நமக்குள்ளே சந்தோஷப்படுறோம், கொடுக்கலன்னா அப்படியே சோர்வடைஞ்சு போய் ஒரு மூலையில் உட்காந்துடுறோம். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஆண்டவரே நீங்க சோர்ந்து போவது இல்லை. ஆமேனா? நீங்கள் இளைப்படைவது இல்லை. ஆமேனா? எதில்? என்னை அழைத்த அழைப்பிலும் நீர் எனக்கு செய்கிற நன்மையிலும். ஏன்?
ஏன் என்றால் என் தாழ்விலே நீங்க என்ன நினைச்சீங்க, நான் ஒரு உருவாக்கப்பட்ட சிருஷ்டி, நான் ஒரு உருவாக்கப்பட்ட வஸ்து, ஆனால் நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர். இந்த 136ஆம் சங்கீதத்தினுடைய முழு சாராம்சம் என்ன தெரியுமா? கவனிங்க. நான் வாலிப பிள்ளைகளுக்கு வாலிபர் கூடுகை நடத்தும் போது ஒரு காரியத்தை சொல்லுவேன், எப்படி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு. முதல்ல ஆண்டவர்கிட்ட நீங்க போகும்போது அவருடைய சர்வ வல்லமையும், அவருடைய அந்த சிருஷ்டிப்பினுடைய வல்லமையும், அவருடைய அந்த மகத்துவங்களையும், அவர் வானங்கள், இந்த பூமி, இந்த சமுத்திரம், இந்த சூரியன், நட்சத்திரங்கள், இவைகள் எல்லாவற்றையும் நோக்கி பார்த்துட்டு, நல்லா கவனிங்க, நம்மை அழைத்தவர் சாதாரணவர் அல்ல. இன்னைக்கு என்ன வருது பிரச்சனைன்னா, நாம மாம்சத்திலிருந்து நமக்குள்ள சோர்வு ஏற்படுறதுனால அவர் சோர்ந்து போகிறவர் நினைச்சிருக்கிறோம். அப்பா நான் எம்மாத்திரம், என் இயேசு தேவனே நான் எம்மாத்திரம், நீர் என்னை நினைப்பதற்கு நான் எம்மாத்திரம் என்கின்ற அந்த ஒரு சிந்தை நமக்குள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த 136வது சங்கீதம் 1 வாசிங்க பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா என் ஆத்துமாவே. என்னமா 136 1மா? 136 1, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லுங்க. நல்லா கவனிக்கணும். நீங்க தேவனை எந்த அளவுக்கு நீங்க துதிக்கிறீங்களோ, உங்கள் இருதயத்தில் எந்த அளவுக்கு தேவனை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருதயம் துதிக்கிறதோ, நம்புகிறதோ, அவர் அழைத்த அழைப்பிலும், அவர் உங்களுக்கு செய்து வருகிற நன்மையிலும் நீங்கள் எந்த அளவுக்கு மனமகிழ்ச்சியா இருக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு தேவன் நம்மேல் மனமகிழ்ச்சியா இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு என்ன பண்றோம், தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை பத்தி மட்டுமே நினைச்சு 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 எனக்கு இதெல்லாம் நடக்க மாட்டேங்குதேன்னு சொல்லி சோர்ந்து போயிட்டு ராஜாவின் சமூகத்துல சோர்வோடு இருக்கிறோம். நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன், ராஜாவின் பிள்ளைகளாகிய நாம், ராஜாவின் சமூகத்தில் நிற்கிற நாம், சோர்வு நம்மை தொடவே கூடாது. நெகேமியா அங்க அலறாரு இல்லையா? அந்த வசந்த வாசித்த அப்ப உங்களுக்கு புரியும். நெகேமியாவின் புத்தகம் திருப்பி கொள்ளுங்க. ராஜா என்னுடைய சோர்வை பார்த்தார் என்பதை கேள்விப்பட்டதும் நெகேமியா எப்படி பயப்படுறாரு பாருங்க. நெகேமியாவின் புத்தகம் 2வது அதிகாரத்துல 1 வாசிக்க பார்க்கலாம். அர்த்தசஷ்ட ராஜாவின் 20ஆம் வருஷம் நீசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்தது இல்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மன துக்கமே ஒழிய வேறு ஒன்றுமில்லை என்றார். அப்போது நான் மிகவும் பயந்து, எல்லாம் கவனிக்கிறீங்களா? மன துக்கம் உனக்கு இருக்குமே ஆனால் ராஜா பார்க்கிறாரு, நீ பயப்படணும். ஐயோ, ராஜா சமூகத்துல நான் எப்படி மன துக்கமா இருக்கலாம்? ஆனா நீங்க இன்னைக்கு சோர்ந்து போகிறதுக்கு காரணம் என்ன? இப்ப நெகேமியா ஏன் நீங்க பயப்படுறார் அப்படின்னா, இந்த அர்த்தசஷ்ட ராஜா எப்படிப்பட்டவர் என்றால், அவர் ராஜாதி ராஜா, 127 தேசத்துக்கு அவர் ராஜாவா இருக்கிறார். அவர் சமூகத்தில் இருக்கிற, அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிற, அவருக்கு பானபாத்திரக்காரனா இருக்கக்கூடிய இந்த நெகேமியாவுக்குள்ள மன சோர்வு இருந்ததும் அதை ராஜா பார்த்ததும் பயந்தார். ஆமெனா? இப்ப நீங்க கூட மன சோர்வோடு இருப்பீங்கன்னா, ஐயோ என் ராஜாவை நான் துக்கப்படுத்துறேனே, என் இயேசு ராஜாவை நான் அவமதிக்கிறேனேன்னு பயப்படணும். நீங்க நான் எப்படி துக்கமா இருக்கலாம்? ஏதோ ஒரு துக்கம், அது கரெக்டா இருக்கும், சரியா இருக்கும். என் பிரச்சனை யாருக்கு தெரியும்? உங்களுக்கு என்ன தெரிய போகுது பிரதர், எனக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படி சொல்லுவீங்க. ஆனா ஒன்னு சொல்ற கவனிங்க, என் ஆண்டவரே, என்னை நினைத்தவரே, நீர் எப்படிப்பட்டவர் என்றால், என்னை நினைத்திருக்கிறது எப்படிப்பட்டவர் என்றால், அங்கே 136 1 கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. நல்லவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சர்வ வல்லவர் அப்படின்னு அர்த்தம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர் அப்படின்னா என்னை சிருஷ்டித்தவர் என்று அர்த்தம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய தயவு என்றென்றைக்கு என் மேல இருக்கிறது. காரணம், அவர் என்னை சிருஷ்டித்திருக்கிறார். ஆமெனா?
ஆக்சுவலாக இதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த அவருடைய கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு தான் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆக்சுவலாக அது உண்மையான மூல பாஷை என்னன்னா கேசேத். கேசேத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இரக்கம். இந்த இரக்கத்துக்கும் கிருபைக்கும் நிறைய டிஃபரெண்டான தமிழில் அப்படி கிருபை என்றும் உள்ளதுன்னு மொழிபெயர்த்திருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். இரக்கம் அப்படின்னு என்ன தெரியுமா? அன்கண்டிஷனல் லவ். எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் நம்ம மேல பூரணமாய் அன்பு கூர்ந்து நம்மை விசாரித்து நமக்கு நன்மை செய்கிறது தான் இரக்கம். இரக்கம் ஏனென்றால் அவர் என்னை சிருஷ்டித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிக்கணும். அவர் என்னை சிருஷ்டித்திருக்கிறார், அவருடைய சாயலினை சிருஷ்டித்திருக்கிறார். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த இடத்துல துதியுங்கள் அப்படின்ற வார்த்தை பார்த்தீங்கன்னாக்கா யாதாக். யாதாக் அப்படின்னா என்ன தெரியுமா? ஷூட் பண்ணு, ஒரு அம்பை வச்சு எய்து விடு, ஷூட் பண்ணு, எரி, த்ரோ, டு த்ரோ. நல்லா கவனிங்க. அப்படி எரியுது. என்ன எரியுது தெரியுமா? அதாவது வந்து கல் எரி, அம்பி எரின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த துதி அப்படின்னு தெரியுமா? அந்த இதயத்தில் சில சில ஸ்பீக்கர்லாம் பார்த்தோன்னா பேஸ் அப்படியே டம் அப்படின்னு அப்படியே இடி மாதிரி இடிக்கும் பார்த்தியா? அந்த மாதிரி நம்முடைய இருதயத்தில் நல்லா கவனிங்க, நம்முடைய தேவனை எப்படி வைத்திருக்கணும் எப்பொழுதுமே அப்படின்னா நம்முடைய இருதயத்தில் அப்படி இடி மாதிரி இருக்கணும். கர்த்தாவே நீ நல்லவர், நீ நல்லவர் அப்படி நம்முடைய பேஸ் இடிக்கணும் நம்முடைய இருதயத்தில். அந்த அளவுக்கு கர்த்தரை துதிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் என் தாழ்வில் என்னை நினைத்திருக்கிறார். நான் மீறுதல் செய்து பாவத்தை செய்துவிட்டு தேவனுக்கு சத்துருவா இருந்தாலும் அவர் என்னை தேடி வந்து என் மேல் இரக்கம் வைத்திருக்கிறாரே, அந்த நல்லவரை நான் துதிப்பேன். கர்த்தரை துதியுங்கள். இந்த கர்த்தர் என்று சொல்லுவது கர்த்தராகிய இயேசு ராஜா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை, அவருடைய இரக்கம் என்றென்றைக்கு என் மேல இருக்குது. எப்படி தெரியுமா? தொடர்ந்து வாசிக்கும் போது தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல கவனிங்க. தேவாதி தேவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். லார்ட்ஸ் அதாவது தேவர்களுக்கெல்லாம் மேலான தேவன் அவர். அதே மாதிரி காட் ஆஃப் காட்ஸ், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். அதாவது கர்த்தாதி கர்த்தர் என்பது லார்ட் ஆஃப் லார்ட்ஸ், தேவாதி தேவன் என்பது காட் ஆஃப் காட்ஸ். தேவர்களுக்கெல்லாம் மேலான தேவன், கர்த்தர்களுக்கெல்லாம் மேலான கர்த்தர் அவர். அவருக்கு நிகர் யாரும் இல்லை. ஆமென். அவர் எப்படிப்பட்ட தேவன்? நல்லா கவனிங்க. இன்னைக்கு நாமெல்லாம் சோர்ந்து போகிறோம். சோர்ந்து போனவே பயப்படணும். நீங்க நான் தேவாதி தேவனை ஆராதிக்கிறேன், ஆமென், கர்த்தாதி கர்த்தரை ஆராதிக்கிறேன், அவருடைய இரக்கம் என் மேல் இருக்கிறது, ஆமென், நான் அவருடைய சிருஷ்டி, அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவன் நான். 145ஆம் சங்கீதத்தில் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 145ஆம் சங்கீதம் அதுல 9ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. கவனிங்க, அவருடைய இரக்கம் அதுதான். இந்த 136ஆம் சங்கீதம் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த கிருபைன்ற இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் பார்த்தா இரக்கம், கேசேத் அப்படிதான் இருக்கு. எபிரேயத்தில் கிருபை என்பதுக்கு கென், அந்த கென்ன்ற வேர்டு இங்க இல்லை, கேசேத் என்கின்ற இரக்கம். நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் உன்னை சிருஷ்டித்திருக்கிறார், ஆமேனா, உன்னை படைத்திருக்கிறார், ஆமேனா, உன் வாழ்க்கையை திட்டம் பண்ணி இருக்கிறார், உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தீர்மானம், எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருக்கிறார். அப்போ அவர் உன்னை சிருஷ்டித்திருப்பார், ஆனால் அவருடைய இரக்கம் உன்னை விட்டு ஒருபோதும் விலகாது, ஆமேனா. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். என் தேவனே, நீர் என்னை நினைப்பதற்கும் என்னை விசாரிப்பதற்கும் நான் எம்மாத்திரம். அவர் இங்க சொல்றார், ஒருவராய் பெரிய அதிசயங்கள். மறுபடியும் 136க்கு வாங்க. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை சிருஷ்டித்தவர் என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை செய்கிறவர். ஏனென்றால் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவன் என்னுடைய ஆவினாலேயே ஆகும் என்று சொன்னார். ஏன்னா மாம்சத்தால ஒரு காரியமும் ஆகாது. இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அதிசயமானவைகளே. அந்த அதிசயமானவைகளை நடத்தினது என் கர்த்தரே, ஆமேனா. அவரை துதிப்பேன், அவர் நல்லவர். கர்த்தர் நல்லவர் அப்படின்னாலே என் சிருஷ்டி கர்த்தர், என்னை சிருஷ்டித்தவர், அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்தவர். அவர் இங்க சொல்லும் போது வாசிங்க பார்க்கலாம்.
வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் எப்படிப்பட்டவர்னா அவர் ஆச்சரியமானவர். பாருங்களேன், வானம்னா என்னங்க? இந்த ஸ்பேஸ், இந்த ஸ்கை, இது என்ன? இது பாருங்க பார்க்கலாம். இது என்ன? இன்னைக்கு சோர்ந்து போய் உட்காந்துங்கிறியே, இந்த வானத்தை கொஞ்சம் நீ பாரு. தண்ணீர்களுக்கு மேல பூமியை பரப்பினாராம். எவ்வளவு கவனிங்க. தண்ணி மேல ஒரு 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 மண்ணு அல்லது ஒரு கல் எடுத்து, நல்ல ஒரு பெரிய கல் எடுத்து தண்ணி மேல போட்டா என்ன ஆகும்? அந்த மண்ணு அல்லது அந்த பாறை இருக்காது இல்லையா? நான் சொல்றது புரிஞ்சு போச்சா? இந்த பூமியை எப்படி தேவன் படைத்திருக்கிறார்? தண்ணீருக்கு மேல பூமியை பரப்பி வச்சிருக்கிறாராம். இப்போ இந்த பூமி பார்த்தீங்கன்னா 70% என்னது? தண்ணினால சூழ்ந்துருக்கிறது. 30% தான் நிலம் மேக்சிமம். என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மெஜாரிட்டி என்னது? தண்ணிக்கு மேல பூமியை பரப்பி. என்ன அதிசயமான தேவன்! கொஞ்சம் உட்கார்ந்து யோசி. நான் ஆராதிக்கிற என் கர்த்தர், என்னை நினைத்திருக்கிற என் கர்த்தர், தம்முடைய சிந்தனையில வைத்து நினைத்திருக்கிற என் தேவன், இந்த வானத்தை பார்த்தனா நீ சோர்ந்து போகும்போதெல்லாம் அப்படியே நடுங்குவே. ஆண்டவரே என்னை மன்னியும். அங்கே அர்த்தசஷ்டாவுக்கு முன்பதாக நெகேமியா பயந்தாரே, ஐயோ ராஜாவுக்கு முன்னாடி என் மனசோறு வெளிப்பட்டுருச்சே, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஆனால் நம்முடைய உள்ளிந்திரியங்களையும் ஆராய்ந்து பார்க்கிற தேவனின் கர்த்தர். நீ கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அவருடைய சர்வ வல்லமையை யோசித்து பாருங்கள். இந்த வானத்தை அப்படி நல்லா சொல்றேன், என்னைக்காவது ஒரு நாள் உங்க தலைக்கு மேல இருக்கிற வானத்தை அப்படி நோக்கி பார்த்து, என்னது இது யார் படைச்சது? இந்த மாதிரி யாரு விரிச்சது? யாராவது எப்பயாவது ஒரு முறை உட்காந்து யோசனை பண்ணிருப்பீங்களா? இந்த பூமி சுத்துதாமே, நான் ஏன் சுத்தாம இருக்கிறேன்? கொஞ்சம் யோசிச்சிருக்கிறீங்களா? 19ஆம் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் சுத்தரத்திலிருந்து பூமி சுத்தரத்திலிருந்து எல்லா சயின்ஸும், இது பாருங்க மறுபடியும் சொல்றேன், விஞ்ஞானம் என்பது வேதத்துக்கு எதிரானது அல்ல. ஒரு பாயிண்ட்ல வேதத்துக்கு எதிராக நிற்பாங்க. விஞ்ஞானம் என்பது இந்த மெய்ஞானத்தினுடைய வெளிப்பாடு. அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறான். புவியீர்ப்பு விசை ஏற்கனவே தேவன் கொடுத்திருக்கிறார், அதை அவன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமெனா. ஆனா ஒரு பாயிண்ட்ல அவன் தோத்து போயிடுவான். நல்லா மைண்ட்ல வச்சுக்கங்க. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்லா கவனிங்க. தாவீது ஒரு பயங்கரமான விசேஷமானவர். தாவீதுக்குள்ள ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை தேவன் கொடுத்திருந்து தாவீதுக்கு மட்டும்தான் ஒரு பூர்ண ரகசியம் வெளிப்பட்டுச்சு. என்ன தெரியுமா? இந்த கிரியேஷனை வச்சு பார்த்து மிரண்டு துதிப்பாரு. இந்த கிரியேஷனை பார்ப்பாரு, இந்த சிருஷ்டியை பார்ப்பாரு. பார்த்துட்டு தாவீது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர், அவர் வானங்கள் பூமி எல்லாம் நீர் படைத்தது சகலமும் உடைய பாதத்துக்கு கீழே என்ற ரகசியம் எல்லாம் தாவீதுக்கு வெளிப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, உட்காந்து சிருஷ்டியை உட்காந்து அப்படியே பார்க்கறாரு. நம்ம ஏன் என்ன மண்ணாங்கட்டி மாதிரியே இருக்கிறோம்? இப்போ நேராக வெளியே போய் இப்போ உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடு. நேராக வெளியே போய் மேலே அண்ணாந்து நின்று பார்த்துட்டு அந்த வானத்தை அப்படியே பகல் இருட்டில் பாருங்க. பார்த்துட்டு அப்படியே எத்தனை சூரியன் இருக்குது, எத்தனை நட்சத்திரம் இருக்குது, எத்தனை விண்கற்கள் இருக்குதுன்னு அப்படியே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிட்டு, இது எல்லாம் என்ன, இதெல்லாம் ஏன் இருக்குது, எதற்காக வச்சிருக்கிறாரு, இது எவ்வளோ பெரிய அமேசிங் வேர்ல்டு, இதை கொஞ்சம் அப்படியே உட்காந்து ஆச்சரியத்தில் பிரம்மை கொண்டு மணவாட்டி சேபா தேசத்து ராஜஸ்திரி சாலமோனுடைய அந்த ஆடம்பரமான அந்த மகிமையை பார்த்து ஆச்சரியத்தில் பிரம்மை கொள்ளுகிறாள். உட்கார்ந்து அவள் நுணுக்கமாய் பார்க்கிறாள். என்னடா இந்த மனுஷன், ஏதோ வந்தோம் போனோம் துண்ணோன்னு இல்லை, அவ உட்காந்து ஒன்றையும் அவ என்ன பண்ண ஸ்பாட் பண்றாங்க. ஒவ்வொன்றுக்கும் அந்த டாக்டர், இவதான் மணவாட்டினா யாருன்னு நினைக்கிறீங்க? ஆராய்ச்சி பண்றவதான் மணவாட்டி. என் கர்த்தராகிய இயேசு ராஜாவே, இந்த வானம் இந்த பூமி பகலை ஆளுவதற்கு நீர் சூரியனை படைத்திருக்கிறீர். அந்த சூரியன் கரெக்டா காலையில கிழக்கு பக்கம் உதிக்குது, சாயங்காலத்தில் மேற்கு பக்கம் மறையுது. கரெக்டா அந்தந்த காலத்துல சரியா இருக்குது. நைட்ல சந்திரனை, இரவை ஆள சந்திரனை படைத்திருக்கிறீர், நட்சத்திரங்களை படைத்திருக்கிறீர். ஆண்டவரே நீர் எவ்வளவு பெரிய தேவன், நான் எம்மாத்திரம்.
நான் எம்மாத்திரம், என்ன நினைக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம். இந்த சூரியன் காலாகாலமா இருக்குது, இந்த வானம் காலாகாலமா இருக்குது, இந்த நட்சத்திரங்கள் காலாகாலமா இருக்குது. நானோ புல்லுக்கு ஒப்பா இருக்கிறேன். நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம். யோபு சொல்லுவார் பாருங்க, 7:17 எடுத்து வாசிங்களேன். யோபுவின் புத்தகம் 7:17 எடுத்து வாசிங்களேன். யோபு 7:17. மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். ஆமெனா, ஆமெனா. ஆண்டவரே, அவன் எம்மாத்திரம். ஆண்டவரே, நீர் மனுஷனை நினைக்க ஒரு பொருட்டாக நினைக்கிறதுக்கு. நம்ம ஆளுங்களுக்கு இதெல்லாம் யோசிக்கவே போறதில்ல. காற்று வீசுகிறது, மழை உண்டாகிறது. இந்த 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 கிளைமேட்ல இப்போ மழை வருது இல்லையா, ஒரு ஜில்லுன்னு இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது. இந்த ஜில்லுன்னு அப்படியே மழை வந்து கொண்டே இருப்பதுக்கு காரணமே என்னன்னா வெயில். ஆமேனா, வெப்பச்சலனம் ஏற்பட்டு அங்கே கடலில் இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படியே நீராவி ஆகி அப்படியே மேகமாக நிற்குன்னு. ஆண்டவரே, நீங்கள் மழை மேகத்தை தொங்க வச்சிருக்கிறீங்களே, அது என்னப்பா டெக்னாலஜி? யோபு கேட்குறாரு. நீங்கள் மழை எனக்கு பார்க்கும்போது எனக்கு பயங்கரமாக இருக்குது. ஆண்டவரே, மழை மழை மேலே போயிட்டு மேகம் அப்படி தொங்கிக்கின்னு இருக்குது. ஆண்டவர், என்ன டெக்னாலஜி? கிராவிடேஷன் ஃபோர்ஸில் கீழே இறங்கிடணும். ஆனால் அந்த மேகம் எந்த பையில பேக்கில் போட்டு வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே? அந்த தண்ணி என்ன ஆச்சரியமான தேவன். அப்பா, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. என் வாழ்க்கையில நீங்க இடைப்பட்டிருக்கிறீங்க. என் வாழ்க்கையில நன்மைகளை மாத்திரம் செய்கிற தேவன். உட்கார்ந்து ஆச்சரியமான அவருடைய கிரியைகளை பாருங்கள். அவர் எவ்வளவு பெரிய தேவன். நான் எம்மாத்திரம் ஆண்டவரே யோபு சொல்றாரு. சங்கீதக்காரன் 8ஆம் சங்கீதத்துல திருப்பிங்களா, 8ஆம் சங்கீதத்துல அதை வாசிக்க பார்க்கலாம். 3-4 வாசிக்க பார்க்கலாம். உமது விரல்களின் கிரியை ஆகிய உம்முடைய வானங்களையும். என்னவா அம்மா, எல்லாம் கவனி, எல்லாம் கவனி. நாளைக்கு காலையில எழுந்ததும் தூங்கி எழுந்துட்டு இந்த இன்னைக்கு நல்லா கும் இருட்டாகுது இல்லையா, இப்போ விட்டுருங்க. கொஞ்சம் வெளிச்சம் கிடைச்சதுன்னா பாருங்க. காலையில எழுந்து சூரிய வெளிச்சத்துல ஒரே ஒரு செகண்டு அப்படியே நின்று உங்க கழுத்தை வலிக்க நல்ல வானத்தை அப்படியே அவருடைய விரல்களின் கிரியையாம். ஆமெனா, இயேசு ராஜாவுடைய விரல்களின் கிரியையாம் இந்த வானம். ஆமெனா, வாசிக்க பார்க்கலாம். உமது விரல்களின் கிரியையாகி உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் போது. எத்தனை பேர் சந்திரன் ஒரு பொருள் இருக்குது? எத்தனை பேர் சந்திரனை பார்த்துக்கிறீங்க? எப்பா, எங்கேயோ பிடிச்சி வந்துட்டுமோ? என்னன்னு பார்த்தீங்க? இதை பாருங்க, அந்த போனை கொடு. இந்த மாதிரி இப்போ யார்கிட்ட வாங்கியிருக்கிறேன்? இவகிட்ட வாங்கியிருக்கிறேன். இந்த போனை என்னன்னு பார்ப்ப? யாருதுன்னு பார்ப்ப? யார் போனுன்னு பார்ப்பீங்க? அவ போன்னு பார்ப்பீங்க. இப்போ நிலாவை பார்க்குறீங்க, சந்திரனை பார்க்குறீங்க. என்னன்னு வாயை பொழந்தாலும் பார்த்துருக்கலாம். என்னன்னு பார்க்கணும். யார் அங்க வச்சுது அந்த சந்திரனை? இந்த சூரியனை யார் வச்சுது? அவதான் மணவாட்டி. கவனிங்க, மணவாட்டினா என்னன்னா, மணவாளனுடைய வல்லமையை அறிஞ்சு பார்க்கணும். ஒவ்வொரு மனுஷனையும் உத்து பார்க்கணும். பாருங்க, வீட்டுக்கு போயிட்டு உங்க வீட்டுக்காரரை நிக்க வச்சுட்டு சுத்தி பாருங்க. யார்யா நீ? உன்னை யார்யா இந்த மாதிரி உருவத்துல உருவாக்குனது? இயேசு ராஜா. உங்க வீட்டுக்காரரை நிக்க வச்சுட்டு உங்க வீட்டுக்காரரை நிக்க வச்சு உங்க மனைவியை நிக்க வச்சுட்டு, ஏசப்பா நாமத்துக்கு மகிமை சொல்லுகிறேன், நல்லா பிரமிச்சிருக்கிற என் மனைவியில நினைக்கும் போது. இதெல்லாம் சும்மா சொல்லல. யார்யா என் மனைவி? இப்போ நான் சும்மாங்காட்டியே வந்துட்டு ஏதோ கொஞ்ச நாள் குடும்பம் பண்ணுறதில்ல. என்ன இது? என் பக்கத்தில் இவ தான் இருக்கணும்னு என்ன இது? நான் ஷாக்கெல்லாம் பார்ப்பேன். உங்கள் அன்பாய் சொல்லுகிறேன், இது யார் பிளான் போட்டது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்படி உட்காந்து ஒவ்வொரு மனுஷனையும் பார்க்கும்போது உத்து பாருங்க. ஒரு குழந்தை போகும்போது அந்த குழந்தை அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இந்த பூமியை ஆளுகை செய்யும்படி, அந்த உலகத்தை தேவன் படைத்தவைகளை அந்த குழந்தை அனுபவிக்கும்படி அப்பா பாராட்டின கிருபை ஆச்சரியமா இருக்கு எனக்கு. ஒவ்வொரு மனுஷனுடைய கேரக்டரை நான் ரசிப்பேன். பயங்கரமான வல்கரா இருப்பான், ரசிப்பேன் நான். தெரியுமா? பயங்கரமா வல்கரா இருப்பான். அவனுக்குள்ள இந்த குணம் ஏன் வெளிப்படுது?
அதெல்லாம் ஆராய்ச்சி. அதெல்லாம் நீங்கள் வேற மாதிரி நீங்கள் மட்டும் நீங்கள் இயேசு ராஜாவுடைய அந்த சர்வ வல்லமையை நீங்கள் உட்காந்து யோசித்து பார்த்தீங்கன்னா, தாவீது, இந்த ஆண்டவரே, நான்லாம் இந்த கேதுரு மரத்தில் கட்டப்பட்ட இந்த இந்த மாளிகையில் இருக்கிறேன், உங்கள் உடன்படிக்கை பற்றி ஒரு 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 கூடாரத்தில் இருக்குது ஆண்டவரே, அந்த ஒரு எண்ணமெல்லாம் வரத்துக்கு காரணம் என்ன? உட்காந்து ஒன்று ஒன்றா யோசிக்கணும். நீ உன்னை பார்க்குற, உனக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்? நீ அதை பார்க்குற, உனக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்? ஏன் நீ பார்க்குற? ஏன் நீ பார்க்குற? உன்னை பார்க்கும்படி வச்சது யாரு? சோர்ந்துலாம் போயிடக்கூடாது. ஆமேனா? ஆண்டவரே, நான் பார்க்கும்போது நீர் உம்முடைய விரலின் கிரியை ஆகிய, அதுதான் அந்த பார்வை தான், அந்த பார்வை வரணும். உம்முடைய விரல்களின் கிரியை ஆகிய முது வானங்களை நான் பார்க்கும்போது, வாயை பொழுதுன்னு பார்க்கும்போது நான் எம்மாத்திர ஆண்டவரே, என்னை நினைப்பதற்கு நான் எம்மாத்திரம். தயவு செய்து ரசிங்க, ஆண்டவரை ரசிங்க. அவருடைய அந்த அல்மைட்டி பவர், அவருடைய mercy, அவருடைய இரக்கம், அவர் கர்த்தர் தம்முடைய சிருஷ்டிகளில் ஒன்றை கூட இழந்து போகாமல் மீட்பதற்காக தம் ஜீவனையே கொடுத்து கல்வாரி சிலுவையில் தம்முடைய மாம்சமாகிய அந்த திரையை கிழித்து எல்லாவற்றையும் மீட்ட கர்த்தர், எல்லாவற்றையும் பார்க்கிலும் நான் விசேஷமானவன். அங்கே சொல்றாங்க, உம்மது கரத்தின் கிரியையாகிய வானங்கள். அதுதான் நான் சொல்றது. நீங்க ஒன்ன பார்க்குறீங்கன்னா அது யாருதுன்ற பார்வை உங்களுக்கு இருக்கும். இன்னைக்கும் நமக்கு மனுஷனுக்குள்ள அங்கலாய்ப்பு இருக்குது. ஆமா, மகாவீர் ஜுவல்லரி அவந்து எந்தாது, புரியுதா இல்லையா? சீமாட்டி அவருது, ஐயோ அழகழகா புடவைங்களா இருக்குது, அப்படித்தானே? அது அவங்க எந்தாது, எல்லாமே என்னது எனக்கு வேணும் இந்த பார்வை தான். அத கார்ல போற அவங்க அது எந்தாது. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வானம் பூமி அண்ட சராசரி யாருது? ஐயா மண்ணாங்கட்டிகளா? இல்ல தேவ புத்திரர்களே. ஏதோ மண்ணாங்கட்டி மாதிரி வந்தோம் போனோம் வாழ்ந்தோம் அப்படி இருக்காதுங்க. ப்ளீஸ் கொஞ்சம் உத்து பாருங்க, அப்படியே கிரியேஷனா பாருங்க. என் தாழ்வில் என்னை நினைத்தவரை நான் துதிப்பேன். எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? இப்ப துதிக்க ஆரம்பிச்சேன்னா, ஆண்டவரே நான் இப்பதான் ஆண்டவரே வந்தேன். இந்த உலகம் எல்லாம் காலாகாலமா இருக்கு. ஒரு சந்ததி போகிறது, ஒரு சந்ததி வருகிறது. ஆனா பூமியோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. ஆமேனா? இதை படைத்தவரை நான் துதிப்பேன். அல்லேலூயா. வாசி மறுபடியும் 3 வாசிங்களேன். உம்முடைய விரல்களின் கிரியை, உமது விரல்களின் கிரியை ஆகிய உம்முடைய வானங்களையும். சொல்லு, யாருடைய வானம்? யாருடைய வானம்? யாருடைய வானம்? உம்முடைய வானம் ஆண்டவரே. அப்படியே நின்று ஏசப்பாவுடைய விரல அப்படியே வச்சு பாருங்க. நாளைக்கு காலையில போயிட்டு வானங்களை எடுத்து பார்க்கணும். எனக்கு பார்த்துட்டு வந்துட்டு நீங்க பார்த்தவங்க, நான் வந்துட்டு என்கிட்ட சொல்ல, வானத்தை பார்த்துட்டு என்கிட்ட சொல்லணும். ஆமேனா? ஆமேனா? அப்படி பார்த்துட்டு வந்து சொல்லலைன்னு வச்சுக்கோ, நல்ல ஒரு சவுக்கோம்பு இங்கே இருக்கு, நல்லா வச்சுன்னு முட்டி போட வச்சுட்டு எல்லாரும் லாடம் கட்ட போறேன். ஒழுங்கா வானத்தை பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லணும். ஆமேனா? எத்தனை பேர் சொல்லுவீங்க? எத்தனை கிலோமீட்டர், எத்தனை சதுர கிலோமீட்டர் என்கிட்ட சொல்லணும். பார்த்தது உண்மைன்னா நான் சொல்றது ரொம்ப சீரியஸ். இப்ப என்ன சொல்லலாம்? இப்ப யாரை வச்சு சொல்லலாம்? இப்ப கவனிங்க. இப்ப இந்த இடத்துல எத்தனை சேர் இருக்குது? கடை என்ன பார்க்கலாம்? 5 சேர் இருக்குது. கரெக்டா பார்த்துக்கிறீங்க. ஓகேவா? மேல வானத்தை பார்த்துட்டு எத்தனை சதுர கிலோமீட்டர்னு உங்களுடைய மைண்ட் அப்சர்வேஷன் பண்ணிக்கின்னு, அப்படி உங்களால முடியல, யாரையாச்சும் கூட்டு போய் ஒரு சர்வேர் கூட்டு போய் அழுது என்கிட்ட சொல்லு. 2வது, இந்த பூமி எவ்வளவு வெயிட் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, இப்போ உங்க வீட்டில் இருக்கிற மண்ணு எல்லாம் எத்தனை மண்ணு இருக்குதுன்னு எண்ணி சொல்லணும். நான் சொல்றதெல்லாம் இவ்வளவு முக்கியமானது. இதையெல்லாம் உட்காந்து யோசிக்கிறதே கிடையாது. இதெல்லாம் என்னது? இந்த மண்ணில் நடந்து போய் கொண்டிருக்கிறேன். இந்த வானம், இந்த பூமி, இந்த சமுத்திரம், இந்த அழகான இந்த உலகங்கள், இதை படைத்தவருடைய அழகு எப்பேற்பட்டது. ஆமேனா? என்னை அழைத்தவர் எப்படிப்பட்டவர்?
எதுக்கு உனக்கு சோர்வுன்றனா? உன் வீட்டில் யாராச்சும் இது பாருங்க, வீட்டில் ஏதோ பிரச்சனை நடக்குது, ஓடி வந்து வானத்தை பார், அடி அண்ணாந்து பார், அண்ணாந்து பார், ஒவ்வொரு மனுஷனையும் பார். இந்த மனுஷன் இந்த பூமியில இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சம்லாம் பயங்கரமானது. இந்த பிரபஞ்சத்துல இந்த சின்ன பூமி பந்துல இந்த மனுஷன் எங்க இருக்கணும்? அவன் பயங்கரமான பொல்லாதவனா கூட இருக்கட்டும், அவன் மனம் திரும்பல. அப்படிப்பட்ட மனுஷனை வச்சு எவ்வளவு பெரிய ஆச்சரியம் அது. இந்த இடத்துல இந்த மனுஷன் நடமாட வேண்டும் என்று என் தேவன் வைத்திருக்கிற அந்த ஒரு இரக்கம். அப்ப நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் எவ்வளவு பெரிய முக்கியமான ஆளுங்கள்ல. அப்படியே உட்காந்து ரசிங்க பார்க்கலாம். ஏன் ஏன் என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட நீங்களே யோசனை பண்ணீங்க, பொய்யெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். போய் உட்காந்து, எனக்கு இன்னார், எனக்கு இவர் தான் எனக்கு கணவராக வேண்டும், இவர் தான் எனக்கு மனைவியாக வேண்டும், இந்த இந்த பிள்ளைங்க தான் எனக்கு பிள்ளைங்களா வரணும். கையை தூக்கு பார்க்கலாம். நான் பிளான் போட்டேன் பிரதர். கை தூக்கு பார்க்கலாம். ஒன்றுக்குமே கை தூக்க மாட்டீங்களா? என்னதான் வாழ்க்கை? என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம? எதுவுமே நம்மிடத்தில் இல்லை, எல்லாம் என் தேவனுடைய திட்டங்கள். ஆமேனா? ஆமேனா? அம்மா நீங்களம்மா கேட்டீங்க, உங்க புருஷனை, இந்த புருஷன் தான் எனக்கு வேணும், இப்படிப்பட்ட ஆள் வேணும், இப்படிப்பட்ட மனைவி தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க பிறக்கும் போது எல்லாத்தையும் பிளான் பண்ணி வந்தீங்களா? இந்த புள்ள தான் வேணும்னா எல்லாத்தையும் அவர் செட் பண்ணிட்டு நீ வாடான்னு கொடுக்குறாரு, உன்னை நல்லா வாழ வைப்பாரு. ஆமேனா? எல்லாத்தையும் அவர்கிட்ட செட் பண்ணிட்டு உன்னை வச்சு ரன் பண்றாரு. என் கர்த்தர் நல்லவர். ஆமேன். என்னை நினைத்தவர் நல்லவர். ஆமேன் சொல்லுங்க. என்னை நினைத்தவர், என் தாழ்வினில தகுதி இல்லாத என்ன, சூரியன்லாம் கூட இருக்குது ஆண்டவரே, ஆனா நான் இல்லாம போயிடுற ஆண்டவரே. பிரசங்கின் புத்தகத்தை வாசிங்க பார்க்கலாம். நல்ல வசனம் அது. பிரசங்கி 1ஆம் அதிகாரத்துல ரொம்ப மகிமையா இருக்கும். இதுக்கு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சோகமா சோர்ந்து போயிருக்கிறவர்களே, பிரசங்கி 1ஆவது அதிகாரத்துல 3 வாசிங்க. 1:3. சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. கொஞ்சம் கவனிங்க. உங்க அம்மாங்க, சில பேருடைய அம்மாங்க செத்து போயிருக்கலாம், சில பேருடைய பாட்டிங்க, சில பேருடைய தாத்தாங்க, சில பேருடைய அப்பா அவங்க இருந்தாங்க, இன்னைக்கு இல்லாம இல்லை. இன்னைக்கு அவங்க இல்லை, இன்னைக்கு நாம இருக்கிறோம், நாமளோ நாளைக்கு. ஆனால் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, ஒரு சந்ததி வருது, ஒரு சந்ததி போகுது, ஆனா பூமியோ என்றென்றைக்கும் இருக்கிறது. சூரியன் உதிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது, தான் உதித்த இடத்திற்கே அது திரும்பவும் தீவிரிக்கிறது. காற்று தெற்கே போய் வடக்கையும் சுற்றி சுழன்று சுழன்று அடித்து தான் சுற்றின இடத்துக்கே திரும்பி வரும். ஆமேனா? எல்லா நதிகளும் சமுத்திரத்திலே ஓடி விழுந்தும் சமுத்திரம் நிரம்பாது. தாங்கள் உற்பத்தியான இடத்திற்கே நதிகள் மறுபடியும் திரும்பும். மறுபடியும் அந்த சமுத்திரத்தில் மேகங்கள் எழுப்பி மறுபடியும் அந்த நதிகளாக வருகிறது. மறுபடியும் இந்த நதிகள் போய் கடல்ல போய் பாயுது. மறுபடியும் இந்த சர்க்கல்லாம் யார் நியமிச்சது? இவ்வளோ பெரிய தேவனை நான் ஆராதிக்க அவர் சபைக்கு வந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. இவ்வளோ பெரிய தேவனை, என் தாழ்வில் நினைத்தவரை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ இங்க சொல்லி 8ஆம் சங்கீதம் வாசிங்க பார்க்கலாம். 8ஆம் சங்கீதம் 3:4 மறுபடியும். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். ஆமென். அவன் எம்மாத்திரம் ஆண்டவரே, என்னை நினைச்சீங்களே. ஆமென் ஆமென். என்னை நினைத்தீரே. என்னை அழைத்த தேவன் நித்தியர். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என்னை அழைத்த தேவன் நித்தியர். அப்படியானால் நானும் என்றென்றைக்கும் நித்தியமா இருப்பேன். ஆமேனா? ஒரு சந்ததி போது, ஒரு சந்ததி வருது, ஆனால் நான் இந்த பூமியை என்றென்றைக்கும் சுதந்திரிப்பேன். அதற்காகவே என் தேவன் என்னை அழைத்திருக்கிறார், அவர் என்னை நினைத்திருக்கிறார். ஆமேன் சொல்லலாமா? இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? போதையில எல்லாம் மாட்டிக்குவாங்க. சில பேர் போலீஸ் கிட்ட உடனே கேஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க. ஓய், எனக்கு எம்பி தெரியுமா? என்ன சொல்றாரு? நான் எம்பி எனக்கு நல்லாவே தெரியும், நான் போய் ஜெயிலெல்லாம் இருக்க முடியாது. ஆமென். அந்த எனக்கு தெரிஞ்ச என் சொந்தக்கார எம்பியுடைய நினைவில் நான் இருக்கிறேன், அதனால நான் இந்த சிறையில் இருக்க முடியாது. ஆமென். என்னை நினைத்திருக்கிறவர் யார்?
சர்வ வல்லவர். ஆமென். இயேசு ராஜா நல்லவர். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். என்னை படைத்தவர், வானம் பூமி அண்டா சராசரியம் படைத்தவர் என்னை நினைத்திருக்கிறார். அப்படின்னா என்னை நினைத்திருக்கிறவர் நித்தியர். அப்படின்னா அவருடைய நினைவில் இருக்கிற நான் என்ன நினைக்கும்? நித்தியமா தான் இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. எப்படியானால் நான் கண்ணீரோடு இருக்க தேவையில்லை. அவர் ஆனந்தமானவர், அவர் மனமகிழ்ச்சி நிறைந்தவர், அவர் சந்தோஷத்தின் தேவன். அப்படியான என்னை நினைத்திருக்கிற அவர் என் வாழ்க்கையில் என்றென்றைக்கும் சமாதானத்தையே கொடுக்கிறவர். ஆமெனா. அப்படியானால் வேதம் மிக தெளிவாக சொல்லுது, ஆண்டவரே நீர் என்னை மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் சொல்லுங்க விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் ஆண்டவரே அவனை போய் விசாரிக்கிறீங்க. காலையில போயிட்டு அவன் தூங்கி எழுந்து ஜெபிக்கும் போது அவனோடு கூட பிரசன்னத்தில் உறவாடுறீங்க. அவன் என்னென்னலாம் பேசுறானோ அதுக்கு மறு உத்தரவு கொடுக்குறீங்க. அவன் கேட்கறதெல்லாம் நீங்க தர்றீங்க. நான் ஆண்டவரே இந்த வானத்தை பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. நீர் எவ்வளவு பெரிய தேவன். இந்த சூரியனுடைய வெப்பத்தை எல்லாம் இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க. இந்த சந்திரனுடைய மகிமையெல்லாம் பேசுறாங்க. இந்த பூமியை பற்றின ஆராய்ச்சிகள் எல்லாம் வருகிறது. என்னை போய் விசாரிக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம். ஆமேனா. இந்த ஒரு தேவ பயமும் நடுக்கமும் அவர் மேல அன்பினுடைய இந்த பிரயாசமும், அன்பினால் நம்முடைய இருதயத்துக்குள்ள அவர் நம்மை நினைத்திருக்கிற அந்த ஒரு பேரன்பு, அந்த துதி அந்த ஷூட் த்ரோ, எசப்பா எல்லாம் உமக்குப்பா. நம்முடைய இதயம் அவரையே பிரதிபலிக்க வேண்டும், அவரையே எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய இதயத்தை இயேசு லப்டப் 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 இயேசு 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 இயேசு. அதை தான் இங்க 136ஆம் சங்கீதம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன் சொல்லுங்களேன். அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. ஆமேன். அவர் என்னை நினைக்கிறதுக்கும் என்னை விசாரிப்பதற்கும் நான் எம்மாத்திரம். அவர் எவ்வளவு பெரிய தேவன். எதுவுமே என்னுடையதல்ல, என் குடும்பமும் என்னுடையதல்ல. ஆமேன். யார் செட் பண்ணது? நல்லவர். ஆமேன். அப்ப என்ன பண்ணுங்க, அப்படியே உத்து பாருங்க, நல்லதா பாருங்க. நல்லவர் கொடுத்தது எல்லாமே நல்லதுதான். என்னுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் மாற்ற அவரால் ஆகும். என்னை விசாரிக்க அவரால் ஆகும். ஆமேன். என்னை நடத்த அவரால் ஆகும். எனக்கு விடுதலையை கொடுக்க அவரால் ஆகும். இனியும் விடுதலை கொடுக்க அவராலே ஆகும். எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர் அவர். ஆமேன் சொல்லாமா? அதனால தேவ சமூகத்தில் உற்சாகமா இருங்க. அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னாக்கா மீதி இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் உனக்கு விடுதலை கொடுத்தார். 136ஆம் சங்கீதத்தில் நீங்க தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் அவர் உனக்கு விடுதலை கொடுத்தார். நீ மாட்டி இருந்தியே, நல்லா கவனிங்க, நீ சிக்கி இருந்தியே, நீ வந்து அப்படியே உன்னால வெளியே வர முடியாத ஒரு பயங்கரத்தில் இருந்தியே, அந்த இடத்துல உன்னை வந்து தேடி உன்னை தூக்கின்னு வந்து இங்க உட்கார வச்சு அவர் உன்னோடு உறவாடி கொண்டிருக்கிறார். இது சாதாரணமானது அல்ல. அவர் என்ன சொல்றாரு? 136ஆம் சங்கீதம் திருப்பி கொள்ளுங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நமக்கு விடுதலையை கொடுத்தார். 10ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கவனிங்க. எகிப்தி என்பது இருப்பு காலவாய். இந்த எகிப்தி என்பது தலைச்சன் என்பது இந்த உலகத்தினுடைய அதிபதியாகிய சத்துருவினுடைய பவர், வல்லமை. மனுஷன் இந்த வல்லமையை பிசாசுக்கு கொடுத்துட்டான். ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா? பிசாசை வந்து ஒரு பொருட்டாக எண்ணி இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான்? தேவன் கொடுத்த அந்த மகிமையை சாத்தாங்கையில கொடுத்துட்டான். அவனுடைய அந்த பவர், அவனுடைய பெலன், அந்த அதிகாரம் மனுக்குலத்தின் மேலே அந்த சாத்தானுடைய ஆளுகை தான் எகிப்து. அவன் கையில மாட்டின்னு இருந்தோம் தெரியுமா? வெளியே வர முடியாம இருப்பு காலவாயில பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தோம். என் ரட்சிப்பு ஆச்சரியமானது. ஆமேனா. நான் மீட்கப்பட்டேனே, ஆச்சரியமானது. கர்த்தரனை தேடி வந்தாரே, அது ஆச்சரியமானது, அது அதிசயமானது. அவரை நான் துதிப்பேன். உலகம் என்கின்ற அந்த பொல்லாப்பை விட்டு நான் வெளியே வந்து என் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேனே. நல்லா கவனிங்க. அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினாரே, என்னை புறப்பட பண்ணினாரே. நான் சபைக்கு இப்போ ஓடி வந்து கொண்டிருக்கிறேனே. எப்போதெல்லாம் சபை கூடுகிறதோ அப்போதெல்லாம் தேவ சமூகத்துக்கு வந்து ஆராதனை செய்து கொண்டிருக்கிறேனே. எவ்வளவு ஆச்சரியமானது, எவ்வளவு பிரமிப்பானது.
ஆண்டவர் என்னை தேடி வரலனா அந்த எகிப்தில தம்முடைய ஊழியக்காரனாகிய மோசையும் ஆரோனையும் அனுப்பி அவனை விடுதலையாக்கி கொண்டு வந்தாரே, அதே போல என்னையும் உலகம் என்கின்ற இருப்பு காலவாயிலிருந்து என்னால நிமிர முடியாம ஆலோட்டிகளினுடைய அந்த பயங்கரத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ள அடிபட்டு கொண்டிருந்தேனே, என்னை தேடி வந்த என் கர்த்தர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? இங்க உள்ள வந்து உட்கார்ந்து மன மகிழ்ச்சியோட ஆராதனை பண்ணுங்க. அடுத்து சொல்றாரு பாருங்க, பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த பலத்த கை ஓங்கிய புயம் என்பது பஸ்கா ஆட்டுக்குட்டி. நமக்காக அவர் பலியாகி மனுக்குலம் தேவன் கொடுத்த அதிகாரத்தை சாத்தான் கையிலே கொடுத்து விட்டது. அந்த பாவத்தை சுமந்து தீர்த்தவர் நமது ஆண்டவர். ஆமேனா? சாத்தான் கையில் இருந்ததை பிடுங்கி அவன் தலையை நசுக்கி அவருடைய பலத்த கையில ஆணி அடித்து அவருடைய ஓங்கிய புயத்துல 3வது நாள்ல உயிரோடு எழுந்து, அதுதான் பஸ்கா ஆட்டுக்குட்டி. ஆமேனா? அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே நாம் விடுதலையாக்கப்பட்டோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நாம் விடுதலையாக்கப்பட்டு தேவ சபைக்கு வந்திருக்கிறோமே, அவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அது மாத்திரமல்ல, ஞான ஸ்நானத்துக்கு தேவன் நம்மை ஒப்பு கொடுத்தார். சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. 78ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்தாங்களே, இந்த பிறவி பெருங்கடல், ஆமென், எகிப்தை விட்டு நீ வெளியே வரணும்னா, நீ பூர்ணமா வரணும்னா அந்த கடலை கடந்து வரணும், நீ செங்கடலை கடந்து வரணும். அப்படியானால் செங்கடல் 2ஆ பிளக்கணும். மனுஷன் பிறக்கிறான், பிறந்த மனுஷன் இறக்கிறான், அவன் சமுத்திரத்துல அந்த செங்கடல்ல அவன் அழிந்து விடுகிறான். அப்போ நீ இந்த செங்கடலை நீ கடந்து வரணும்னா, செங்கடலை கடந்து வரணும்னா நீ உயிரோடு இருக்கணும். அப்படியானால் உன் மரணத்தை, அந்த சாபத்தை, அந்த செங்கடலை பிளந்து 2 பக்கம் 2 குவியல் நிக்குது. அப்படி அதிசயமாய் ஆச்சரியமாய் கர்த்தர் உன்னை புது சிருஷ்டியாக இந்த வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வருகிறார். இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வருகிற தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமெனாம். அடுத்தது வாசிக்கும் போது, அது நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம ஞானஸ்நானம் எடுத்தோம், அவர் ரத்தத்தை ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுகிறோம், அவருடைய மாம்சத்தை ஒவ்வொரு நாள் நினைவு கூறுகிறோம். பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பழைய அடிமைத்தனம், ஆமென், பழைய பாவ வாழ்க்கை, பழைய போராட்டங்கள், பழைய அறியாமை, விக்கிரக ஆராதனை, இது அத்தனையுமாகி இந்த பார்வோனை செங்கடல சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டு அவனை அழித்து போட்டார். ஆமென். அந்த பழைய பாவ வாழ்க்கை நீ தேடினாலும் கிடைக்காது. கர்த்தர் எல்லாவற்றையும் அழித்து போட்டு விட்டார். தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. உபாகமம் 29 வாஸ்து பார்த்தீங்கன்னா, அந்த வனாந்தரத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த வனாந்தரத்துல 40 ஆண்டு காலமாய் உன்னை நடத்தி கொண்டு வந்தேன். உன்னுடைய வஸ்திரம் பழைதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை, நீ அப்பம் புசிக்கவும் இல்லை, நீ திராட்சரசம் குடிக்கவும் இல்லை. ஆனால் உன்னை வானத்தின் மன்னாவினாலே நான் உன்னை போஷித்து இந்த வனாந்தரத்திலே உன்னை நடத்தி கொண்டு வருகிறேன். எவ்வளவு ஆச்சரியம், அதிசயம். ஆமேனா? அவரை துதியுங்கள். நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, அந்த சராசரில் நான் பார்க்கும்போது இது நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என்னை விசாரிப்பதற்கு எம்மாத்திரம், என் தாழ்வில் என்னை நினைத்தீரே. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த எமோரியன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இவன் மோவாப் என்கின்ற அந்த ராஜாக்களை எல்லாம் நிர்மூலமாக்கி, மோவாபியர்களே பயங்கர கொடியவர்கள், பலத்த ராஜாக்கள், அவர்களையெல்லாம் ஜெயங்கொண்டு இந்த சீகோன் என்பவன் அவர்களையெல்லாம் ஜெயங்கொண்டு இவன் என்ன செய்தான்னாக்கா, அந்த அந்த அம்மோன் அந்த மோவாபிய தேசத்தை எல்லாம் கட்டி கொண்டவன். அவன் ஒரு பயங்கரமான பராக்கிரமசாலி. பாட்டு பாடுறவங்க எல்லாம் எப்படி தெரியுமா பாட்டு பாடுவாங்களா? இந்த சீகோனை போல எப்படிப்பட்ட ஒரு ராஜா யாராயவன், அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு ராட்சசன், பராக்கிரமசாலி. அப்படிப்பட்ட இந்த சீகோனை எல்லாம் அழித்து, ஆமெனா, நமக்கு முன்பதாக நின்ற சீகோனை எல்லாம் அழித்து போட்டார். அது மாத்திரமல்ல, பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த பாசானின் ராஜாவாகிய ஓகு எப்படிப்பட்டவனா? பயங்கர பெரிய ராட்சசன்,
அவன் கட்டில் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய கை முழத்தின்படி 9 முழம் நீளமும் 4 முழம் அகலமும், ஒரு முழம் என்பது 1.5 அடி. அப்போ 9 முழம்னா எத்தனை அடி வரும்? ஏறக்குறைய 13 அடி வரும் இல்லையா? 14 அடி. 14 அடி, ஏறக்குறைய 14 அடி மனுஷனை 6 அடி மனுஷன் போய் எப்படி அவனை ஜெயிக்க முடியும்? நமது கர்த்தர் நம்மை அழைத்தவர் சோர்ந்து போவதும் இல்லை, அவர் இலைப்படைவதும் இல்லை. நமக்காக இந்த எமோரியர்களின் ராஜாவாகிய சீகோனையும் ஓகையும் அவர் நிர்மூலமாக்கினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அழைத்த தேவன், உன்னை அழைத்த தேவன், உன்னை நடத்தின தேவன் தான் இன்னைக்கு வரைக்கும் உன்னை நடத்துகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? உன் கண் முன்னாடி நீ பாப்ப, இந்த பிரச்சனையை விட்டு நான் வெளியே வர முடியுமா? ஞானஸ்நானம் எடுத்தோம் தான், ஆண்டவருக்காக வாழ்றோம் தான், ஆனா பிரச்சனை இவ்வளோ பெருசா இருக்குது. நீயா யுத்தம் பண்ண? உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணார். இந்த சீகோனையும் இந்த ஓகு எப்படிப்பட்டதை மட்டும் வாசிக்கலாமா? உபாகமம் 3:11 வாசிக்க பார்க்கலாம். இந்த ஓகு எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியா ராட்சதனாய் அவன் இருந்தான். உபாகம புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. மீந்திருந்த ராட்சதரில் பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவன் மாத்திரம். நல்லா கவனிங்க, இந்த ஓகு எப்படிப்பட்டவனா? ராட்சதனா. எல்லாம் கவனிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில எத்தனை ராட்சதரை இடைப்பட்டாங்க? ஆமென். எவ்வளவு ராட்சதர் இந்த கிறிஸ்தவ ஜீவியத்துல நம் கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்க கூடாதபடிக்கு இருந்த எவ்வளவு ராட்சதர்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தார்கள். ஆனால் கர்த்தர் எப்படி செய்தார் பாருங்க. அவனுக்கு இரும்பினால் செய்த அவனுடைய கட்டில் மனிதனுடைய கை முழத்தின்படியே 9 முழ நீளமும் 4 முழ அகலமுமா இருந்தது. அது அம்மோன் புத்திரருடைய ரப்பா பட்டணத்திலே இருக்கிறது அல்லவா? எல்லாம் கவனிங்க பார்க்கலாம். எத்தனை முழமா நீளம் கட்டில்? 9 முழம். 9 முழம்னா ஒரு முழம் என்பது 1.5 அடி. அப்பனா ஏறக்குறைய 9, அதுல 9ல பாதி எவ்வளோ? 4.5. 9 4 13 14 அடி. கற்பனை பண்ணு பார்க்கலாம். ஒரு சரி, நம்மலாம் சராசரி 6 அடி வச்சுங்கப்பா. ஒரு சாதாரண மனுஷன் 6 அடி. அவன் எத்தனை அடி? டபுள் மடங்கா இருக்கிறான். அவனுடைய அகலம் பார்த்தீங்கன்னா 4 முழமா. அப்பனா 6 அடி அகலம். இந்த பக்கமும் 6 அடி, இந்த பக்கமும் பார்த்தனா 14 அடி. நீ அவன்கிட்ட போய் என்ன பண்ணிருப்ப? இல்ல இவன் கூட யுத்தத்துக்கு இருக்கக்கூடிய இந்த ஓகினுடைய இந்த மனுஷர்கள்லாம் எப்படிப்பட்ட ராட்சதர்களாக இருந்திருப்பார்கள். ஆனால் கர்த்தர் இந்த எமோரியரின் ராஜாக்களாகிய சீகோனையும் இந்த ஓகையும் நிர்மூலமாக்கி நமக்காக யுத்தம் பண்ணி இதுவரைக்கும் நம்மை காக்கிற தேவன். ஆமென். இதுவரைக்கும் நம்மை நினைத்திருக்கிறவர், நமக்கு நன்மைகளை செய்கிற தேவன், இனியும் செய்ய வல்லமை உடையவர். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கிறது? இப்படிப்பட்ட ராட்சதர்களையும் அழித்தவரை தூதிங்கள். என் வாழ்க்கையில எவ்வளவு ராட்சதம் வந்த ஆண்டவரை. நைட்ல தூங்காதீங்க, அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. இவெல்லாம் வந்தானே, இப்படிப்பட்ட ராட்சதமான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. என் கர்த்தர் மாத்திரம் என்னை மறந்திருந்தால் இன்றைக்கு நான் இல்லை. ஆமேனா. அவருடைய நினைவில் நான் இருக்கிறேன். அவர் எனக்காக யுத்தம் பண்ணினார், இனியும் என்னை காக்க வல்லவர். அப்படி நடுங்கணும். நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என்னை நினைப்பதற்கும் என்னை விசாரிப்பதற்கும் நான் எம்மாத்திரம். நீர் எவ்வளவு பெரிய தேவனா இருக்கிறீர். மறுபடியும் எடுத்து வாசிங்க அந்த 136 சங்கீதம். அதுல பாசான் 19 வாசிங்க பார்க்கலாம். எமோரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். என்ன செய்தார்? நமக்காக யுத்தம் பண்ணி அவர்கள் தேசத்தை நாம் கட்டிக்கொள்ளும்படியா கிருபை செய்தார். எந்த இடத்துல பிரச்சனை வந்ததோ அதே இடத்துல நம்மளை செழிப்பாய் வாழ வைத்திருக்கிறார். உண்மையா இல்லையா? ஆமேனா. எவ்வளவு போராட்டங்கள் இதெல்லாம் நமக்கு நடக்குமா? அதெல்லாம் நடத்தி காட்டினாரே, அதெல்லாம் நினைவு கூறுங்க. இந்த கடைசி மாதங்களில், இந்த கடைசி நாட்களில் நினைவு கூர்ந்து உற்சாகம் அடைந்து 2025 ஆண்டுல ஒரு பெரிய மனமகிழ்ச்சியோடு அநேக தேவன் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை குறித்து கொடுக்கிற திட்டங்களை நீங்க தீட்டி அவர் கையில கொடுங்க. அப்பா, உங்க திட்டம், உங்க சித்தத்தின்படி எங்க வாழ்க்கையை அமைத்து கொடுங்க. இவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறீரே, எங்களுக்கு எட்டாத ஆண்டவரே உயரமான பயங்கரமான காரியங்கள் எல்லாம் எங்களை எட்டும்படி செய்திருக்கிறீரே. ஆமென் சொல்லுங்களேன்.
அவர்கள் தேசத்தை எல்லாம் நாங்கள் சுதந்திரிக்கும்படி எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்களே, அதை தம்முடைய தாசனாகி இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேனா. நான் எம்மாத்திர ஆண்டவரே, என்னை நினைத்தவர் ராஜாதி ராஜா, சர்வ வல்லவர், அவருடைய ராஜரிகம் தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது. அப்படியானால் நான் பெரியவன். ஆமேனா. இயேசு ராஜா நாமத்தில் நான் பெரியவன். அவர் என்னை அழைத்திருக்கிறார், என்னை நினைத்திருக்கிறார், என்னை நடத்தினார், இனியும் அவர் என்னை நடத்த வல்லமை உடையவர். ஆமேன். அவர் எவ்வளவு பெரியவர். உட்கார்ந்து அப்படியே ஆராய்ச்சி பண்ணுங்க, அவருடைய வல்லமையை ஆராய்ச்சி பண்ணுங்க. அவருடைய வல்லமையில எல்லளவும் குறையவில்லை. அவருடைய நினைவுகள்ல ஒரு வினாடி பொழுதாகிலும் நாம் மறக்கப்படவில்லை. ஆமேன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அவர் நமக்கு செய்த நன்மையில அவர் சோர்ந்து போகவில்லை, இனியும் சோர்ந்து போவதும் இல்லை. அவர் தொடர்ந்து நமக்கு நன்மைகளை செய்து நம்மை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நல்ல தேவ சமூகத்துல எல்லாரும் முழங்கால் படிட்டு, அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் முழங்கால் படிட்டு எல்லாம் ஒப்பு கொடுக்கலாம்.